நார்மல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரியன் ஸ்டைல் தேச்சா ரைஸை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயே கொஞ்சம் வேர்க்கடலையை சேர்த்து கலந்துட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லியிலையும் போட்டு இதை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த வேர்க்கடலையோட க்ரன்ச்சினஸ் இருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நம்ம குறைன்னு அரைச்சிருந்தா அதை தேய்ச்சாவே இதில் சேர்க்கணும். அப்புறம் அதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்த இந்த பாஸ்மதி ரைஸை சேர்க்குறேன். ரைஸை சேர்த்து அந்த தேய்ச்சாவோடய நல்லா கலந்து விடணும். நீங்கள் ரைஸ் வேக வைக்கிறப்பவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரைஸ் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சிம்பிள் தாங்க, ஆனால் டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில். அந்த வேர்க்கடலையோட க்ரன்ச்சினஸுடைய டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக அப்படி இருக்கும். இது நீங்கள் சிம்பிளாக ஆனியன் ரைத்தாவோடையே சர்வ் பண்ணலாம். நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பெப்பர் சிக்கனை வச்சுருக்கேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பெப்பர் சிக்கனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஃப்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.